இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைய பவினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். டிசினோ கண்டோனின் பெலின்சோனா பகுதியில் ஆசிரியர் மீது பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு. சூரிச் விமான நிலையத்தில் ஒரு தொன் போதைப் பொருள் பறிமுதல். 38 பேர் கைது. கோத்தாட் சுரங்க பாதையில் ஈஸ்டர் விடுமுறை நெரிசல் அதிகரிப்பு. சென்காலன் ரோசன்பூர்க் சாலையில் போலீசுக்கு எதிராக தாக்குதல். நபர் மீது வழக்கு. ஏஐ அவமதிப்பு விவகாரம். சுவிஸ் நிதி அமைச்சர் சட்ட நடவடிக்கை. லூசன் போலீஸ் பெயரில் மோசடி SMS எச்சரிக்கை. விடுக்கப்பட்ட முக்கிய அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். புதுசா கார் வாங்கணும்னு நினைச்சாலே தலைவலிதான். இன்சூரன்ஸ், லீசிங், பேப்பர் ஒர்க் எல்லாத்துக்கும் அலையறத நினைச்சா வெறுப்பா வருது. இப்படி எதுக்குமே நீங்க அலைய தேவையில்ல. கார் வாங்குற தொடர்பா எல்லா வேலைகளையும் நாங்களே பண்ணி உங்க வீடுகளுக்கே டெலிவரியும் பண்றோம். இப்போவே ஸ்கை ஆட்டோ ஆகிய நிறுவனத்தை அழைங்க. சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா கண்டோனில் நகர்ப்புற சாலைகளில் வேக வரம்பை சுற்றிய நீண்டகால அரசியல் மற்றும் சமூக விவாதம் தற்போது பொதுமக்கள் வாக்கெடுப்புக்கு நகர்ந்துள்ளது. முக்கிய சாலைகளில் குறைந்தபட்சமாக 50 கிலோமீட்டர் வேக வரம்பை நிலைநிறுத்தும் சட்டத்தை ஜெனிவா கிராண்ட் கவுன்சில் சமீபத்தில் நிறைவேற்றியுள்ளது. ஆனால் இடதுசாரி அரசியல் அணிகள் இதற்கு எதிராக மக்கள் கருத்தெடுப்பு நடத்த முயற்சியில் இறங்கி 5000க்கும் மேற்பட்ட கையெழுத்துக்களை சேகரித்து வாக்கெடுப்பை கட்டாயப்படுத்தியுள்ளனர். அவர்கள் நகரத்தின் சில பகுதிகளில் 30 கிலோமீட்டர் வேக வரம்பை தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். குறைந்த வேக வரம்பு ஆதரவாளர்கள் இது சாலை விபத்துகளை குறைத்து பொதுமக்கள் பாதுகாப்பை மேம்படுத்துவதோடு நகரங்களில் ஒலி மாசை குறைத்து மக்கள் உடல் நலத்தையும் பாதுகாக்கும் என கூறுகின்றனர். குறிப்பாக குடியிருப்பு பகுதிகள், பள்ளிகள், அருகிலான சாலைகள் போன்ற இடங்களில் 30 கிலோமீட்டர் வரம்பு மிகவும் அவசியம் என அவர்கள் வாதிடுகின்றனர். மறுபுறம் அதிக வேக வரம்பை ஆதரிக்கும் தரப்பினர் முக்கிய சாலைகளில் 50 கிலோமீட்டர் அல்லது அதற்கு மேல் வேகம் அனுமதிக்கப்படுவது போக்குவரத்து நெரிசலை குறைத்து நகர போக்குவரத்து ஓட்டத்தை சீராக வைத்திருக்க உதவும் என தெரிவிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தில் பொதுமக்கள் வாக்கெடுப்பு முறையால் முக்கியமான கொள்கை தீர்மானங்கள் எடுக்கப்படும் பாரம்பரியம் உள்ளதால் இந்த விவகாரமும் இறுதியாக மக்களின் தீர்ப்பை எதிர்நோக்கியுள்ளது. இந்த வாக்கெடுப்பின் முடிவு ஜெனிவா மாத்திரமன்றி பிற சுவிஸ் நகரங்களிலும் நகர்ப்புற வேக வரம்பு கொள்கைகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக அமையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் டிசினோ கண்டோன் பெலின்சோனா சுற்று வட்டாரத்தில் உள்ள ஒரு மேல்நிலை பள்ளியில் பணியாற்றி வந்த 37 வயதான சுவிஸ் நாட்டு ஆசிரியர் ஒருவருக்கு எதிராக குற்றவியல் வழக்கு தொடங்கப்பட்டுள்ளதாக டிசினோ கண்டோனல் காவல்துறை மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் அறிவித்தன. தற்போது ஆரம்ப கட்டத்தில் உள்ள விசாரணைகள் குறிப்பாக சில சிறார்களின் தனி உரிமையை சார்ந்ததாக சந்தேகிக்கப்படும் குற்ற செயல்களை மையமாக வைத்து இடம்பெறுகின்றன. குறித்த நபருக்கு எதிரான முக்கிய குற்றச்சாட்டு குழந்தைகளோடு தொடர்புடைய பாலியல் செயல்களில் ஈடுபட்டது. 2026 மார்ச் 17 அன்று இடம்பெற்ற ஆரம்ப விசாரணை மற்றும் வாக்குமூல பதிவுகளின் பின்னர் குறித்த ஆசிரியரை கைது செய்ய அதிகாரிகள் உத்தரவிட்டனர். அதன் பின்னர் விதிக்கப்பட்ட சுதந்திர கட்டுப்பாட்டு நடவடிக்கையை கட்டாய நடவடிக்கை நீதிபதி உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த வழக்கின் விசாரணையை அரசு தரப்பு வழக்கறிஞர் வாலண்டினா டுவோனி ஒருங்கிணைத்து வருகிறார். விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன. வழக்கின் மிகுந்த நுணுக்கத்தன்மையையும் பாதிக்கப்பட்ட சிறார்களின் பாதுகாப்பையும் கருத்தில் எடுத்து தற்போது கூடுதல் தகவல்கள் வெளியிடப்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். சுவிட்சர்லாந்தின் லுசன் கண்டோன் பகுதியில் லுசன் கண்டோனல் போலீசார் பெயரை பயன்படுத்தி பொதுமக்களை ஏமாற்றும் புதிய SMS மோசடி பரவி வருவதாக அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். கடந்த சில நாட்களாக பலர் உங்களிடம் நிலுவையில் அபராதம் உள்ளது, அதன் கட்டண கால வரம்பு விரைவில் முடிவடைகிறது என்ற உள்ளடக்கத்தோடு SMS செய்திகளை பெற்றுள்ளதாக போலீசாருக்கு புகார்கள் கிடைத்தன. இந்த செய்திகளில் அபராதத்தை உடனடியாக செலுத்த வேண்டும் என கூறி லுசன் போலீசின் ஆன்லைன் தளம் போல தோன்றும் ஒரு இணைப்பும் சேர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் இது முழுமையாக போலியான இணைப்பாகும். அத்துடன் இது ஒரு திட்டமிட்ட மோசடி என போலீசார் தெளிவுபடுத்தினர். லூசன் கண்டோனல் போலீசார் எப்போதும் SMS அல்லது குறுந்தகவல் மூலமாக அபராதங்களை கோருவதில்லை என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். இத்தகைய செய்திகளை பெறும் பொதுமக்கள் அந்த இணைப்புகளை எந்த நிலையிலும் கிளிக் செய்யக்கூடாது. அந்த செய்தியை உடனடியாக நீக்கி அனுப்புநரை தடுக்க வேண்டும். மேலும் வங்கி விவரங்கள் அல்லது தனிப்பட்ட தகவல்கள் போன்ற முக்கிய தகவல்களை எவரோடும் பகிர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சந்தேகம் இருப்பின் நேரடியாக சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை தொடர்பு கொண்டு செய்தியின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துவது பாதுகாப்பான வழியாகும். ஏற்கனவே யாராவது இத்தகைய இணைப்புகள் மூலம் தங்களின் வங்கி விவரங்கள் வழங்கி இருந்தால் அல்லது பணம் செலுத்தியிருந்தால் உடனடியாக தங்கள் வங்கியை தொடர்பு கொண்டு கணக்கு மற்றும் அட்டைகளை முடக்க வேண்டும். அதேபோல் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கவும் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். சுவிட்சர்லாந்தில் சமீப காலமாக இணைய வழி மற்றும் மொபைல் குறுந்தகவல் மோசடிகள் அதிகரிக்கும் நிலையில் பொதுமக்கள் அதிக விழிப்போடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது.
சுவிட்சர்லாந்தின் முக்கியமான பாதுகாப்பு ஆயுத கொள்முதல் திட்டம் தற்போது மறுபரிசீலனை செய்யப்படும் நிலையில் உள்ளது. உலகளாவிய அரசியல் மாற்றங்கள் மற்றும் விநியோக தாமதங்கள் மூலம் அமெரிக்காவிலிருந்து வாங்க தீர்மானிக்கப்பட்ட பேட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்பு குறித்து சுவிஸ் அரசு புதிய முடிவுகளை ஆராய்கிறது. சுவிஸ் பாதுகாப்பு அமைச்சர் மார்டின் ஃபெஸ்டர் இந்த பேட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்பை முழுமையாக கைவிடுவதும் ஒரு விருப்பமாக உள்ளது என்றார். குறிப்பாக அமெரிக்கா யுக்ரைனுக்கு வழங்கி வரும் ராணுவ ஆதரவு மூலம் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தாமதங்கள் இந்த நிலையை உருவாக்கியுள்ளன. சுவிட்சர்லாந்து பாதுகாப்புத்துறை புதிய விநியோக கால அட்டவணையை அமெரிக்கா உறுதிப்படுத்தும் வரை இதற்கான பண பரிவர்த்தனைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக தகவல் வெளியானது. அதிகாரிகள் எச்சரிக்கையில் இந்த தாமதம் தொடர்ந்தால் பேட்ரியோட் ஒப்பந்தம் மாத்திரமன்றி அமெரிக்காவோடு உள்ள பிற ஆயுத கொள்முதல் ஒப்பந்தங்களும் குறைக்கப்படவோ அல்லது முழுமையாக ரத்து செய்யப்படவோ வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் பாதுகாப்பு சூழலை மாறிக்கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் சுவிட்சர்லாந்து தனது பாதுகாப்பு மூலோபாயத்தை மீண்டும் பரிசீலிக்கிறது. இந்த முடிவு எதிர்காலத்தில் சுவிஸ் பாதுகாப்பு கொள்கை மற்றும் சர்வதேச கூட்டாண்மைகளில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். சுவிட்சர்லாந்தின் சூரிச் விமான நிலையத்தில் சூரிச் கண்டோனல் காவல்துறை மற்றும் சுங்க அத்துடன் எல்லை பாதுகாப்பு மத்திய அலுவலகம் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையில் 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் மொத்தம் சுமார் 1071 கிலோகிராம் போதைப் பொருட்கள் பறிமுதலாகியதோடு 38 பேர் கைது செய்யப்பட்டனர். அதிகாரிகள் வெளியிட்ட தகவலின்படி சுமார் 970 கிலோ மரிஹுவானா, 42 கிலோவுக்கு மேற்பட்ட கொக்கைன் மற்றும் 59 கிலோ ஹாட் ஆகியவை கைப்பற்றப்பட்டன. இது சுவிட்சர்லாந்தில் சமீப காலத்தில் நடந்த மிகப்பெரிய போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் ஒன்றாகும். ஒரு தனிப்பட்ட சம்பவத்தில் கொலம்பியாவிலிருந்து ஜெர்மனிக்கு போகும் விமான சரக்கு அனுப்புதலில் பெருமளவு போதைப் பொருள் இருப்பது கண்டறியப்பட்டது. காஃபி தூள் என அறிவிக்கப்பட்டிருந்த இந்த சரக்கில் 700 கிலோவுக்கும் அதிகமான தூளில் சுமார் 40 கிலோ கொக்கைன் கலக்கப்பட்டது. இந்த சம்பவ தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மற்றும் நுண்ணறிவு ஆய்வுகள் இன்னும் நிறைவடையவில்லை. இந்த விசாரணைகள் சூரிச் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலக தலைமையில் சூரிச் கண்டோனல் காவல்துறை மற்றும் நுண்ணறிவு ஆய்வு நிறுவனங்களோடு இணைந்து இடம்பெறுகின்றன. போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் நபர்கள் பெரும்பாலும் பாங்காக் நகரத்திலிருந்து பயணம் செய்துள்ளனர். அதேபோல் டெல் அவிவ், புடாகானா மற்றும் கான்கூன் ஆகிய இடங்களிலிருந்தும் சிலர் வந்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 32 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் இருக்கின்றனர். இவர்கள் மொத்தம் 19 வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள். சுவிட்சர்லாந்து முக்கியமான சர்வதேச விமான போக்குவரத்து மையமாக இருப்பதால் இத்தகைய கடத்தல் முயற்சிகள் அதிகரித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அதனால் எல்லை பாதுகாப்பு மற்றும் சோதனை நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK Gold Jewelry. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK Gold Jewelry. இப்போதைய அழையுங்கள் 07831310081. சுவிட்சர்லாந்து தமிழர்களே, உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? இது மட்டுமா? உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம். அச்சுத்துறையின் முன்னோடிகளாக 30 ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே. சுவிட்சர்லாந்தின் உச்ச நீதிமன்றமான பெடரல் கோர்ட் ஆஃப் சுவிட்சர்லாந்து சூரிச் நகரில் இடம்பெற்ற பெரிய அளவிலான காலநிலை போராட்டம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட செயற்பாட்டாளர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனைகளை உறுதிப்படுத்தியது. 2020 ஆண்டு நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது குவாபுரூகே பாலத்தில் அமர்ந்து மறியல் நடத்தப்படுவதால் பல மணி நேரங்களுக்கு சாலை போக்குவரத்தும் டிராம் சேவைகளும் முற்றிலும் முடங்கியது. இதனால் பொதுமக்கள் மற்றும் பொது போக்குவரத்து சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் தீர்ப்பில் கூறப்பட்டது. இந்த நடவடிக்கை வலுக்கட்டாயம் என சட்ட ரீதியாக கருதப்படலாம் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனை அடிப்படையாக கொண்டு சம்பந்தப்பட்ட 3 காலநிலை செயற்பாட்டாளர்களுக்கு விதிக்கப்பட்ட அபராதங்களும் உறுதியாகின. இந்த தீர்ப்பு ஃப்ரைபூர்க் நகரில் எக்ஸ்டென்ஷன் ரெபல்லியன் இயக்கத்தினர் நடத்திய போராட்ட வழக்கில் வழங்கப்பட்ட முந்தைய தீர்ப்புடன் மாறுபடுகிறது. அந்த வழக்கில் முக்கிய அணுகுமுறைகள் திறந்தவாறு இருந்தால் செயற்பாட்டாளர்கள் விடுவிக்கப்பட்டனர். ஆனால் சூரிச்சில் இடம்பெற்ற சம்பவத்தில் முழுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மற்றும் நகரின் முக்கிய இயக்கம் முடங்கியதால் இந்த மறியல் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியதாக நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. இதனால் குற்றவியல் தண்டனைகள் நியாயமானவை என இறுதி முடிவானது. சுவிட்சர்லாந்தில் காலநிலை மாற்றம் தொடர்பான போராட்டங்கள் அதிகரிக்கும் நிலையில் இந்த தீர்ப்பு எதிர்கால போராட்டங்களின் சட்ட வரம்புகளை தெளிவுபடுத்த முக்கிய முன்னுதாரணமாக பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்து நிதி அமைச்சராக உள்ள கரின் கெலர் சுட்டர் செயற்கை நுண்ணறிவு பொறுப்பு தன்மையை சோதிக்கும் முக்கிய வழக்காக மாறக்கூடிய ஒரு விவகாரத்தில் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளார். எக்ஸ் தளத்தில் செயற்படும் க்ரோக் என்ற சாட்போர்ட் மூலம் பாலின அவமதிப்பு கருத்துகள் வெளியிடப்பட்டதற்கென அவர் முறையிட்டுள்ளார். கடந்த மாதம் ஒரு பயனர் கொடுத்த உத்தரவின் அடிப்படையில் இந்த அவதூறு கருத்துகள் உருவாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நடவடிக்கை இணையத்தில் பெண்களுக்கு எதிரான அவமதிப்பு மற்றும் வெறுப்பு சொற்களை எதிர்க்கவும் இதற்கு பொறுப்பானவர்களை சட்ட ரீதியாக கண்காணிக்கவும் எடுத்த ஒரு முக்கியமான படி என்று அவரது பேச்சாளர் தெரிவித்தார். இந்த வழக்கு
பொறுப்பு யாருக்கு என்ற அடிப்படை சட்ட கேள்வி எழுப்பியுள்ளது. அதாவது அந்த கருத்துக்களை உருவாக்கிய பயனரா, AI அமைப்பா அல்லது அந்த தளமா பொறுப்பேற்க வேண்டும் என்பது குறித்து தெளிவான சட்ட முன்மாதிரி இதுவரை இல்லாததால் இது எதிர்கால சட்ட நடைமுறைகளுக்கு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என சட்ட நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் காலனின் ஒரு பேராசிரியர் கருத்துப்படி இவ்வாறான சூழ்நிலைகளில் அந்த கேள்வியை முன்வைத்த பயனரே அதிக வாய்ப்பில் குற்றப்பத்திரிகைக்கு உள்ளாகக்கூடும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஈலோன் மஸ்குடன் தொடர்புடைய AI அமைப்புகள் குறித்து சமீபத்தில் வெளிப்படையாக மற்றும் தீங்கிழைக்கும் உள்ளடக்கங்கள் தொடர்பாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் அதிகரிக்கும் நிலையில் இந்த விவகாரம் மேலும் கவனத்தை ஈர்த்தது. இந்த வழக்கு AI பயன்பாடு மற்றும் அதன் சட்டபூர்வ பொறுப்புகள் குறித்து சுவிட்சர்லாந்து மாத்திரமன்றி உலகளாவிய அளவிலும் புதிய விவாதங்களை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் நிட்பால்டன் கண்டோன் பகுதியில் 2024 ஏப்ரலில் இடம்பெற்ற கார் கேரேஜ் உரிமையாளர் மீது நடந்த கொடூர தாக்குதல் சம்பவ விசாரணை தற்போது நிறைவடைந்துள்ளது. நிட்பால்டன் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் 35 முதல் 46 வயதுக்குள் உள்ள 2 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் மீது நிட்பால்டன் கண்டோன் நீதிமன்றம் முன் குற்றச்சாட்டுக்களை தாக்கல் செய்துள்ளது. இவர்களுக்கு முயற்சிக்கப்பட்ட கொள்ளை, ஆயுத சட்ட மீறல் மற்றும் போதைப்பொருள் சட்ட மீறல் உள்ளிட்ட குற்றங்கள் சுமத்தப்பட்டன. வால்ஃபன் ஷீசன் பகுதியில் வாகனத்தை பார்ப்பதற்கென பெயரில் சந்திப்பு ஏற்பாடு செய்து 65 வயதுடைய நபரை திட்டம் தாக்கியதாக விசாரணையில் தெரிய வந்தது. இந்த தாக்குதலில் அவர் உயிருக்கு ஆபத்தான காயங்களுக்குள்ளானார். இந்த வழக்கில் மொத்தம் 5 எதிராக விசாரணை நடத்தப்பட்டது. அதில் ஒருவரின் வழக்கு இன்னும் நிலுவையில் உள்ளதோடு மற்றொருவர் இதுவரை கைது செய்யப்படாத நிலையில் தேடப்படுகிறார். குற்றத்தின் தீவிரத்தை கருத்தில் எடுத்து 38 முதல் 54 மாதங்கள் வரை சிறை தண்டனை மற்றும் 10 ஆண்டு நாடு கடத்தல் தண்டனை விதிக்க அரசு தரப்பு கோரியுள்ளது. இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் வரை குற்றஞ்சாட்டப்பட்ட அனைவருக்கும் குற்றமற்றவர் என்ற முன்கணிப்பு நடைமுறையில் இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். சுவிட்சர்லாந்தின் செயின்ட் காலன் நகரில் உள்ள ரோசன்புர்க் சாலையில் கடந்த செவ்வாயன்று இரவு 8 மணியளவில் ஏற்பட்ட சண்டை சம்பவம் தொடர்பில் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததும் செட் போலீஸ் செயின்ட் காலன் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்தது. அங்கு 36 வயதான ஒருவரை போலீசார் சந்தித்தனர். அவர் நேரடியாக அந்த சண்டையில் ஈடுபடவில்லை என்றாலும் சம்பவ இடத்தில் இருந்தபோது போலீசாரை திட்டியும் அவமதித்தும் நடந்து கொண்டுள்ளார். பின்னர் அவரை சோதனை செய்ய முயன்ற போது அவர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததோடு போலீசாரை தாக்க முயன்றார். குறிப்பாக அவர் போலீசாரை காலால் உதைக்க முயற்சித்ததோடு தலை மோதவும் முயன்றுள்ளார். இந்நிலையில் அந்த 36 வயதான வட மெசிடோனியாவைச் சேர்ந்த நபர் கட்டுப்படுத்தப்பட்டு கைக்கட்டுகள் போடப்பட்டு போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். தேவையான சட்ட நடவடிக்கைகள் நிறைவேற்றப்பட்ட பின் அவர் விடுவிக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக பொது சேவையில் ஈடுபட்ட அதிகாரிகளை அவமதித்தல் மற்றும் தாக்குதல் முயற்சி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவானது. இதனை செயின்ட் காலன் காவல்துறை உறுதிப்படுத்தியது. சுவிட்சர்லாந்தில் போலீசாருக்கு எதிரான தாக்குதல் மற்றும் அவமதிப்பு போன்ற செயல்கள் கடுமையாக கருதப்படுவதோடு இத்தகைய நடவடிக்கைகளுக்கு சட்ட ரீதியான கடும் தண்டனைகள் விதிக்கப்படுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தின் முக்கியமான வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடமாக விளங்கும் கோத்தாட் சுரங்கப்பாதையில் ஈஸ்டர் விடுமுறை காரணமாக கடும் வாகன நெரிசல் உருவாகிறது. கோத்தாட் டனல் வடக்கு நுழைவாயிலில் நேற்று வாகன வரிசை சுமார் 11 கிலோமீட்டர் வரை நீண்டதாக TCS தெரிவித்தது. இதனால் பயணிகள் 1 மணி நேரம் 50 நிமிடங்கள் வரை தாமதத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. மேலும் பெடரல் ரோட்ஸ் ஆபீஸ் வெளியிட்ட எச்சரிக்கையின் பிரகாரம் ஈஸ்டர் பயணங்கள் உச்சத்தை எட்டும் நிலையில் இன்று மற்றும் நாளை இந்த நெரிசல் இன்னும் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது என்கிறது. குறிப்பாக தெற்கு பகுதிகளுக்கு செல்லும் வாகன ஓட்டிகள் அதிக பாதிப்பை எதிர்கொள்ளலாம். பயணம் மேற்கொள்ளும் நபர்களும் விடுமுறை பயணிகளும் ஒரே நேரத்தில் அதிக அளவில் சாலையில் பயணம் செய்வதால் போக்குவரத்து நெரிசல் மேலும் தீவிரமாகும். எனவே தெற்கு திசையில் பயணம் செய்யும் வாகன ஓட்டிகள் மாற்று வழித்தடங்களை முன்கூட்டியே திட்டமிட்டு பயன்படுத்துமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தினர். ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் காலத்தில் கோத்தாட் சுரங்கம் சுவிட்சர்லாந்தின் மிகவும் நெரிசலான போக்குவரத்து மையங்களில் ஒன்றாக மாறுவது வழக்கமானது. அதனால் பயணிகள் தங்களின் பயண நேரத்தை சரியாக திட்டமிடுவது மிகவும் அவசியமாகும். இந்தளவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான சுவிஸ் தமிழ் 24.com அணுகுங்கள். வணக்கம்.